ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 79ാമത് ശ്ലോകം 16 അക്ഷരങ്ങളോടുകൂടിന ഒരു നാമവും 3 അക്ഷരങ്ങളോടുകൂടിന ഒരു നാമവും 5 അക്ഷരങ്ങളോടുകൂടിന ഒരു നാമവും 4 അക്ഷരങ്ങളോടുകൂടിന 2 നാമവുമാക്കും இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் இப்படி இருக்கிற 3 விதம் தாபங்களாயிருக்கிற அக்னியால ரொம்ப ரொம்ப சங்கடப்படுறவாளை குஷிப்படுத்துற சந்திரிகையாயிருக்கிறவளாக்கும் தேவி, நித்திய யௌவனமாயிருக்கிறவளாக்கும் தேவி. தேவிக்கு அவஸ்தாத்ரயங்கள் அப்படிங்கிறது இல்லை, நித்திய யௌவனையாக்கும் தேவி. தாபசர்களால ஆராதிக்கப்படுறவளும் தேவியாக்கும். ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்கிற இடுப்பழகியாக்கும் தேவி. அதே மாதிரி அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்தகாரத்தை இல்லாம பண்றவளும் தேவிதான். இப்படி எல்லாமாக்கும் இந்த ஸ்லோகம் வழியா வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதான சந்திரிகா தருணி தாபசாராத்யா தனுமத்யா தமோபஹா. இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்களை பார்க்குறோம். தாபத்ரய அக்னி சந்தப்த சம் ஆஹ்லாதன சந்திரிகா. பதங்களை முறிக்காதைக்கு வேணும் நாமங்களை சொல்லறதுக்கு. இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னெல்லாமாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம், அவ்வளவுதான். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதான சந்திரிகா தருணி தாபச ஆராத்யா. தாபச ஆராத்யா கூட்டிச்சேர்த்தி சொல்லர்த்த தாபசாராத்யா தனுமத்யா தமஹா அபஹ கூட்டிச்சேர்த்தி சொல்லர்த்த தமோபஹ. தமஹ தமசு அஜ்ஞானம், அபஹ அஜ்ஞானத்தை இல்லாம பண்றவள். தமஹா அபஹ தமோபஹ. 357வது நாமம் 16 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதான சந்திரிகா. ജനനം, ജീവിതം, മരണം. ജീവാത്മാ ഒരു ശരീരം സ്വീകരിച്ച് ജനനം മുതൽക്ക് മരണം വரைக்கும் வாழற வாழ்க்கை, அப்படி இல்லைன்னா அனுபவிக்கிற அனுபவங்களாக்கும் ஜீவிதம். மரணம் இப்படி இருக்கிற 3 அக்னி ஜுவாலகளால ரொம்ப ரொம்ப துரிதம் அனுபவிக்கிறவாளுக்கு குளிர்ச்சி கொடுக்கிற பூநிலாவா இருக்கிறவளாக்கும் தேவி. മൂന്ന് വിധത്തിലെ ദുഃഖങ്ങളാക്കും ഉള്ളത്.
ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா துக்கங்களையும் இல்லாம பண்றவள் தேவி. இந்த துக்கங்களை அக்னிக்கு ஈக்குவல் ஆயிட்டாக்கும் சொல்லப்படுறது. இந்த துக்கங்களால வெந்துருகிற ஜீவாத்மாக்கள். அப்படி இருக்கிறவாளுக்கு சம ஆஹ்லாதன சந்திரிகா, ஆஹ்லாதத்தை கொடுக்கிற நிலாவா இருக்கிறவளாக்கும் தேவி. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் இப்படி இருக்கிற 3 துக்கங்களால வெந்துருகிறவாளுக்கு ஆஹ்லாதம் கொடுக்கிறவள், குளிர்ச்சியை கொடுக்கிறவள் தேவி. பகல்ல இருக்கிற சூரியனோடு வெளிச்சம் அந்த சூடு தாங்க முடியாம இருந்துண்டு அது ராத்திரி ஆகர்த்த சந்திரன் உதிச்சு குளிர்மை வரா மாதிரி നമ്മളെല്ലാം അനുഭവിக்கிற துக்கங்களுக்கு പ്രധാനമായിട്ട് 3 ദുഃഖങ്ങളാക്കുമുള്ളത്. സ്വന്തം കർമ്മത്താല സംഭവിக்கிற ശരീര മന புத்தி துக்கங்களே ஆக்கும் ஆத்தியாத்மிக துக்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. நல்ல അനുഷ്ഠാനങ്ങളോട് കൂടിന வாழ்க்கை வாழாதக்கு தோணினபடி வாழறவாளுக்கும் இந்த துக்கம் உண்டாகிறது. அளவுக்கு மீறின சாப்பாடு, அளவுக்கு மீறின ലൗകിക ആസക്തി, ഒരു പങ്ക്ച്വാലിറ്റി ഇല്ലാത്ത வாழ்க்கை, இதெல்லாம் துக்கத்தை கொடுக்கிறது. வாழ்க்கையோடு அந்த ஒரு மெத்தேடை மாற்றி பிரகிருதி நியமங்களுக்கு அனுகூலமாயிட்டு வாழர்த்த தேவியை நினைக்கவும் செய்யறத்த அந்த துக்கத்திலேருந்து தேவி முக்தி கொடுத்துடுவள். அம்பாளை பிரார்த்திக்கிற பக்தர்களுக்கு ஆத்தியாத்மிகமாயிருக்கிற துக்கத்தோடு அந்த சூடிலேருந்து தேவி குளிர்ச்சியை கொடுத்து காப்பாற்றுவள். பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும் இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வதும். மனுஷாலும் பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்டவையாக்கும். பஞ்சபூதங்களோடு ஏற்ற இறக்கத்தால உண்டாகிற துக்கமாக்கும் ஆதி பௌதிகம். ஜாஸ்தியான மழை, ஜாஸ்தியான வெயில், ஜாஸ்தியான காற்று, அதே மாதிரி அக்னி அப்படிங்கிறது பல இடத்துலையும் திடீர்னு படர்ந்து பிடிக்கிறது. அதே மாதிரி பூமி குலுக்கம், இதனாலேயெல்லாம் உண்டாகிற துக்கமான அவஸ்தைய ஆதி பௌதீகம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆதி பௌதீகமாயிருக்கிற துக்கத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்னா பிரகிருதியோடு சக்தியாயிருக்கிற தேவிய பஜிக்கணும். தேவிய பஜிக்கிற வாளுக்கு ஆதி பௌதீகமான துக்கம் தேவி கொடுக்க மாட்டான். பூர்வ ஜென்ம கர்மபலத்தால அனுபவிக்கேண்டி வர துக்கத்தையாக்கும் ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்றது. எல்லாருக்கும் ஜென்மவும் இருக்கு, புனர்ஜென்மவும் இருக்கு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இதை பகவத்கீதையில எடுத்து சொல்லியிருக்கார். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ஜா
ജനിച്ചവനുക്ക് മരണവും മരിച്ചവനുക്ക് ജനനവും സുനിശ്ചിതം. പൂർവജന്മ കർമ്മഫലങ്ങൾ അടുത്ത ജന്മങ്ങളിലെ നിശ്ചയമായിട്ടും അനുഭവിക്കേണ്ടി വരും. சல்கர்மமாக்கும் பூர்வ ஜென்மங்களில் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா இருக்கிற ஜென்மங்களில் அதனோடு புண்ணியபலவும், துஷ்கர்மமாக்கும் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அடுத்த ஜென்மங்களில் அந்த பாப கர்மங்களையும் அனுபவிക്കേണ്ടി வரும். காலத்துக்கு அப்பாற்பட்ட பராசக்தி ஆராதிக்கிறவாளுக்கு ஆதி தெய்வீக துக்கங்கள் பாதிக்காது அப்படின்னு எடுத்து சொல்லப்படுறது. அதனால ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம் இப்படி இருக்கிற எல்லா துக்கங்களையும் போக்கக்கூடிய தேவியை ஸ்மரிக்கணும். 358வது நாமம் தருணி. தேவி நித்திய யௌவனையாயிட்டு இருக்கிறவளாக்கும். தேவி தேவர்களுக்கு ஜரா நரகள் கிடையாது. பால்ய கௌமார வார்த்தக்கிய அவஸ்தைகள் கிடையாது. எப்பவுமே யௌவனாவஸ்தை மட்டும்தான் உள்ளது. லலிதாம்பிகைய ஷோடசி அப்படின்னு சொல்லப்படுறது. ஷோடசி அப்படின்னாக்கா 16 வயசு இருக்கிறவளே அப்படின்னு அர்த்தம். என்றும் 16 வயசு இருக்கிறவள் தேவி. பதினாறு வயசு இருக்கிற தருணி ரூபத்தில் அக்கும் தேவி இருக்கா. பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற பரபிரம்மஸ்வரூபிணியான தேவிய ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிற தருணியாயிட்டு மட்டும்தான் சங்கல்பிக்கிறதுக்கு சாதிக்கும். ஒருபோதும் குறையாத்த சக்தி இருக்கிறவளாக்கும் தேவி. ஒருபோதும் க்ஷயிக்காத்த நித்திய யௌவனமேதான் பரபிரம்மஸ்வரூபம். தேவி மகாமாயையாக்கும். மோகவலையில எல்லாரையும் சிக்க வைக்கிறவளாக்கும். மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தில் அவதாரம் பண்ணி யோகேஸ்வரனான சிவனை கூடியும் மோகிப்பிச்சார். மகாவிஷ்ணுவுக்கு அதுக்கான சக்தியை கொடுத்தது தேவியாக்கும். மகிஷாசுர மர்தினி கிட்ட மகிஷாசுரனை மர்தனம் பண்ணினவள் அப்படிங்கிற அந்த தேவி கிட்ட கோபத்தோடு கூடிட்டு யுத்தத்துக்கு வந்த மகிஷாசுரன் தேவியோடு அந்த தருணி ரூபத்தை பார்த்து அழகுல மயங்கி மாயாவலையில சிக்கினான். சாமவேதஜனாயிருக்கிற ராவணன் குடியும் அந்த சீதை அப்படிங்கிற மாயாதேவியில மனசை கொண்டு லயிப்பிச்சார். தாருண்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பயப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமும் ஆக்கும். மனசை ரொம்ப பதற வைக்கிற காலகட்டம். தருணியாயிருக்கிற தேவிய ஆராதிக்கிற பக்தர்களுக்கும் தேவி உபாசகர்களுக்கும் அந்த தாருண்ய அவஸ்தைய எந்த ஒரு அபகடமும் சம்பவிக்காதக்கு கடக்கிறதுக்கு சாதிக்கும். 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் தருணி. 359வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது தாபசாராத்யா. தாபச ஆராத்யா. தாபசர்களால ஆராதிக்கப்படுறவளாக்கும் தேவி. தாபசன்
ചന്ദ്രനോട് പേരുകൂടിയുമാക്കും. ചന്ദ്രനാല് റെസ്പെക്റ്റോട് കൂടിയിട്ട് ആരാധിക്കപ്പെടുறവൾ. പ്രകൃതി വിഷയങ്ങളെ എല്ലാം തുറന്ന് മുമുക്ഷുക്കളായിട്ട് മോക്ഷം ആഗ്രഹിച്ച് സന്യാസ வாழ்க்கை நடத்துற தாபசர்கள் ஆராதிக்கிறா தேவியை. பஞ்ச ஞானேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனசை ஏகாகிரமாக்கி தபசு செய்யறதுக்கு சாதிக்கிறவாளாக்கும் தாபசர்கள். ஞானேந்திரியங்கள் எப்பவும் சுதந்திரமாயிட்டு ஓடி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி பலஇடத்துக்கும் ஓடி நடக்கிற மனசை பிடிச்சு கட்டி கொண்டு வந்து பகவான்ல லயிப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம். பகவத்கீதையில அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட சொல்லற ஒரு கட்டம் இருக்கு. சக்தமான காற்றை பிடிச்சு கட்டுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரியாக்கும் மனசை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு. ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் சொன்னார், அர்ஜுனா, மனசை கண்ட்ரோல் பண்றது ஈஸி கிடையாது. நீ சொன்னது சரிதான். அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஓடி நடக்கிறது அப்படிங்கிறது மனசோடு சுபாவமாக்கும். சந்தேகமொന്നും இல்லை அதில். இருந்தாலும் പ്രാക്ടീസ് பண்ணினானாக்கா, ദൃഢനിശ്ചയത്തോடு கூடிட்டு தீர்மானம் பண்ணினானாக்கா மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்கும் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்றார். மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு மகாமாயையான தேவியையே ஆசிரயிக்கணும். அதாக்கும் ஈஸியான மார்க்கம். தாபசர்கள் அவளோட இந்திரியங்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆதிபராசக்தியா இருக்கிற தேவிய சரணடையறா. அதனால வாக்தேவிகள் தாபசாராத்யா, தாபச ஆராத்யா அப்படின்னு தேவிய துதிக்கிறா. நாமங்கள் சொல்லர்த்த அதனோட நடுவில் பதங்களை பிரிக்கப்படாது. நம்ம இப்போ பத்தா மாதிரி பிரிக்கப்படாது. தாபச ஆராத்யா அப்படின்னு பிரிக்கப்படாது. இருந்தாலும் தாபசாராத்யா அப்படிங்கிறது எதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நாமத்தை சொன்னோம். அவ்வளவுதான். 360வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தனுமத்யா. ரொம்ப ரொம்ப சன்னமா இருக்கிற இடுப்பழகி. காஞ்சிபுரத்துல தனுமத்யா தேவி க்ஷேத்திரத்துல வசிக்கிற தேவி. நிவா நதி தீரத்துல அதிவசிக்கிற வில்வேஸ்வர பத்னியா இருக்கிற தனுமத்யா தேவி. இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்காயிட்டு பார்த்ததாக்குமே. தேவியோடு ஸ்தூலமான சரீரத்தில் இருக்கிற அந்த இடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சன்னமா இருக்கு. கர்மம் செய்யணுமானா மனசோடு கூடிட்டு சரீரமும்
നന്നാ ஆக்டிவாயிட்டு இருக்கணும். சரீரம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு உணவு அப்படிங்கிறது மஸ்ட். ரொம்ப ஜாஸ்தியான உணவு அப்படிங்கிறது சரீரத்தை தளர்த்தும். വ്രത അനുഷ്ഠാനങ്ങൾ ശരീര ആരോഗ്യം നിലനിൽக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆத்மீயதை ശരീര മനസ്സുകളോട് ആരോഗ്യത്തെ நிலநிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது. ശരീരத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதக்கு മനസ്സെ ഭഗവാനിലെ ലയിപ്പിക്കണം அப்படிங்கிறது தேவியோட சந்தேஷம். குண்டலினி சக்தியோடு ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த இடுப்புக்கு உள்ளேயாக்குமே. தேவியோட சக்தி சைதன்யம் நிலநிற்கிற அந்த இடுப்பு பிரதேசம் பிரபஞ்சத்தை ஃபுல்லா தாங்கி நிறுத்துறதுக்கு திராணி இருக்கிறதாக்கும். அதனால தேவிய தனுமத்யா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறார். 361வது நாமம் தமோபஹா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தமஹா அபஹா, அதை கூட்டி சேர்த்தி செலர்த்தியாக்கும் தமோபஹா அப்படின்னு நாமம் உண்டாகிறது. தேவி உபாசனையால தேவி பக்தனோடு மனசுல இருக்கிற அஜ்ஞானமாயிருக்கிற தமச இல்லாம பண்றவள் தேவி. தமசு ஜனனா இருட்டு, அதானது அஜ்ஞானம், அதை இல்லாம பண்றவளாக்கும் தமஹா அபஹா, அதாக்கும் இங்க தமோபஹா. அஜ்ஞானமாக்கும் தமசாயிட்டு இங்க சொன்னது. அஜ்ஞான அந்தகாரத்தை நகர்த்தி விட்டு ஞானமாயிருக்கிற பிரகாசத்தை கொடுக்கறதுக்கு தேவிக்கு மட்டும்தான் சாதிக்கும். மாயை அப்படிங்கிறது இல்லாததை இருக்கிறதாயிட்டு தோண வைக்கிற விஷயமாக்கும். அதாக்கும் இந்த அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. அஜ்ஞானத்தை இல்லாம பண்ணணுமானா மகாமாயையான தேவி சாதகனோடு சூக்ஷ்ம சரீரத்துல மூலாதாரத்துல குண்டலினி ரூபத்துல எப்பவும் அதிவசிக்கிறா அப்படிங்கிற போதம் சாதகனுக்கு உண்டாகணும்.